வணக்கம் நேர்களே. மற்றொரு சனிக்கிழமை மற்றொரு மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுக்கு தெரியும், வாராவாரம் எமது டான் தமிழொலியில் டான் தொலைக்காட்சியில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் பிரமுகரை அல்லது ஒரு சமூக பிரமுகரை நாங்கள் உங்களது இல்லத்திரைக்கு நேரலையில் கொண்டு வருவது வழக்கம். அந்த வகையில் நாங்கள் அறிவித்திருந்தோம், இந்த வாரம் ஒரு முக்கிய பிரமுகரை நாங்கள் உங்கள் இல்லத்திரைக்கு அழைத்து வருவதாக. அதுவும் கடந்த காலங்களிலிருந்து முதன்முறையாக நேரலையில் திரு குமரன் பத்மநாதன் அவர்களே, செல்வராசா பத்மநாதன் அவர்களே, அதாவது நீங்கள் கேபி என்று அறிந்திருக்கும் செல்வராசா பத்மநாதன் அவர்களை எமது மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் அழைத்து வருவதாக நாங்கள் அறிவித்திருந்தோம். அது சம்பந்தமான விளம்பரங்களை நீங்கள் எமது டான் தமிழ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்திருந்திருப்பீர்கள். அவரை இப்போது நாங்கள் எமது மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்கின்றோம். செய்மதியூடாக அவரை நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வோம். ஹலோ, வணக்கம் செல்வராசா பத்மநாதன் அவர்களே. வணக்கம். உங்களை எமது டான் தொலைக்காட்சியின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் சந்திப்பதை இட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். திரு செல்வராசா பத்மநாதன் அவர்களே, உங்களை நான் பத்மநாதன் என்று அழைப்பதை விட கேபி என்று அழைப்பதையே விரும்புகின்றேன். அதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? உங்களுடைய விருப்பம் எதுவோ அதுவே ஆகட்டும். சரி. ஆம் சொந்தங்களே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். நீங்களும் இணைந்து கொண்டு உங்களது கேள்விகளையும் கேட்கலாம். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. மக்கள் மன்றம் என்பது பொதுவாகவே மக்களுக்கான நிகழ்ச்சி. எனவே நான் எனது கேள்விகளை இன்று குறைத்துக் கொள்ளப் போகிறேன். ஏனென்றால் உங்களிடம் பலதரப்பட்ட கேள்விகள் இருக்கும். ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் நான் உங்களுக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே கூற விரும்புகின்றேன். அதாவது இன்றைய நிகழ்ச்சி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. நாங்கள் திரு குமரன் செல்வராசா பத்மநாதன் அவர்களை உண்மையிலேயே மிகவும் கஷ்டங்களுக்கு மத்தியில் இன்றைய எமது நிகழ்ச்சியை நாம் ஒரு நேரலை நிகழ்ச்சியை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த யுத்தம் முடிவு பெற்று 2 வருடங்களுக்கு பிறகு இவ்வாறான ஒரு நேரடி நிகழ்ச்சி நடப்பது இதுதான் முதல் முறை. என்றாலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் கடந்த கால விடயங்களையும் கடந்த கால பிரச்சனைகளையும் கதைத்து நேரத்தை வீணடிப்பதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்பது எனது தனிப்பட்ட அபிப்பிராயம். எனவே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உண்மையில் இனி எதிர்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், எதிர்காலத்தில் இந்த மக்கள் நலனுக்காக நாங்கள் எவ்வாறு எமது விடயங்களை நகர்த்தப் போகின்றோம் என்ற ரீதியில் உங்களது கேள்விகள் அமைந்தால் நான் மிக சந்தோஷப்படுவேன். நீங்கள் அழைக்கலாம். எமது தொலைபேசி இலக்கமான 009412667777 ஊடாக. அந்த வகையிலே ஒரு நேயர் இணைந்திருப்பதாக கூறுகின்றார்கள் எமது தயாரிப்பு தரப்பினர். அவரை இணைத்துக் கொள்வோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். அந்த தொலைபேசி அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நேரமாக அவர் தொலைபேசி அழைப்பில் இருந்தார். திரு குமரன் பத்மநாபன் அவர்களே, நான் உங்களிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன் நிகழ்ச்சியில். மற்றொரு நேயர் வந்திருக்கின்றார். நாம் அவரது அழைப்பை எடுப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மக்கள் மன்றம். ஹலோ, வணக்கம் மக்கள் மன்றம். ஹலோ, வணக்கம். அழைப்பில் இருப்பது யார்? நான் மன்னார்ல இருந்து ஜஸ்வர் கேட்கிறேன். மன்னாரில் இருந்து. வணக்கம். உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் சத்தத்தை குறைத்து வைக்காவிட்டால் நீங்கள் பேசுவதும் நான் பேசுவதும் தெளிவாக கேட்காது. எனவே தயவு செய்து உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் சத்தத்தை குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். மன்னாரில் இருந்து அழைப்பது யார்? மன்னார்ல இருந்து ஜஸ்வர் கேட்கிறேன். ஜஸ்வர். ஜஸ்வர், உங்களது கேள்வியை நீங்கள் நேரடியாக திரு கேபி அவர்களிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா கேபி ஐயாவே வணக்கம். ஜஸ்வர், உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் சத்தம் மிக மிக அதிகமாக இருக்கிறது. நான் பேசுவது மன்னாரில் இருந்து திரும்ப எனக்கு கேட்கிறது. தயவு செய்து உங்களது தொலைக்காட்சி பெட்டியின் சத்தத்தை குறைத்து வையுங்கள். அல்லது நீங்கள் வணக்கம் ஐயா கையடக்க தொலைபேசியில் பேசுவதனால் தள்ளி நின்று பேசுங்கள். ஓகே ஓகே ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் கேட்கும் கேள்வி என்னவென்றால், அதாவது வருகின்ற மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் பதவிக்காக நீங்கள் போட்டியிடுவீர்களா என்று நான் கேட்கிறேன். ஆரம்பத்திலே ஒரு வித்தியாசமான கேள்விக்கு முகம் கொடுக்கின்றார் என்று நினைக்கின்றேன் கேபி அவர்கள். குமரன் பத்மநாதன் அவர்களே, இது சம்பந்தமாக நீங்கள் எதுவும் பதில் கூற விரும்புகின்றீர்களா? எனது நிலைப்பாடு போரில் வீழ்ந்து கிடக்கும் மக்களை எப்படி வாழ வைப்பது என்பதே. இந்த மக்கள் எழுந்து அவர்கள் பொருளாதார ரீதியாக விடிவு பெற்று பிள்ளைகள் பாடசாலைக்கு போய் நிம்மதியாக வாழ வேண்டும். அதுதான் எனது இலட்சியமும் குறிக்கோளும். அந்த பணியைத்தான் நான் ஏற்றிருக்கின்றேன். எனவே தேர்தல்
போட்டி, வாக்குகள் இதெல்லாம் எனது லட்சியம் அல்ல. காலம், மக்கள் அதனை முடிவு செய்யட்டும். எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை எனது மக்களுக்காக அர்ப்பணிக்கின்றேன். நன்றி. ஜஸ்வர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மற்றொரு சொந்தம் இணைந்திருக்கின்றார். எமது தொலைபேசி இலக்கமான 09412266797 அவரை இணைத்துக் கொள்வோம் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில். ஹலோ, வணக்கம் மக்கள் மன்றம். வணக்கம் சொல்வார். வணக்கம் வணக்கம். அழைப்பில் இருப்பது யார்? தேவகி, லண்டனில் இருந்து பேசுகின்றேன். தேவகி, லண்டனில் இருந்து. தேவகி அவர்களே, உங்களது கேள்வியை நீங்கள் நேரடியாகவே திரு KP-யிடம் கேட்கலாம். வணக்கம் KP அவர்களே. என்னுடைய முதல் கேள்வி, 2 வருடமாக KP இலங்கையில் வசித்து வருகிறார். அங்குள்ள அப்பாவி மக்களுக்கு அவர் இவ்வளவு காலமும் செய்த உதவிகள் என்ன என்பது. அடுத்ததாக இப்பட்டது கூறுகிறார், அவர் வெளிநாடுகளில் உள்ள அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களை தான் காட்டி கொடுத்த போவதாக. அப்படியானால் அவர் ஏன் இவ்வளவு காலமாக அவர் அந்த சொத்துக்களை காட்டி கொடுக்கவில்லை? அப்படி அவர் உண்மையில் காட்டி கொடுத்தாரானால் அவர்களுடைய பெயர், கிட்டத்தட்ட அதனுடைய பெருமதிப்பு, அவர்களுடைய ஊர்களை அவர் காட்டி கொடுக்க தயாராக உள்ளாரா? அதே நேரம் அவர் புலிகளின் இயக்கத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்த போது அவர்கள் செய்த கொலைகளுக்கு பொறுப்பானவர்கள் கூட இங்கு தலைமறைவாக வெவ்வேறு பெயர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் இவர் இனம் காட்டி கொடுப்பாரா? நன்றி. உங்களுக்கு 3 கேள்விகள் கேட்டிருக்கின்றீர்கள். நன்றி உங்களது கேள்விகளுக்கு. நான் நினைக்கின்றேன் இந்த கேள்விகளுக்கான பதிலை KP அவர்கள் கூறுவாரா என்பதை நாம் முதலில் அவரிடமே கேட்டு பார்ப்போம். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்க விரும்புகின்றீர்களா? 3 கேள்விகளை கேட்டிருக்கின்றார்.